அன்பு தலைமைகள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம கையில் எதிர்பாராத சில விஷயங்களை கொடுத்துட்டு அதை உபயோகிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் தள்ளிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க இது. என்ன நிகழ்வு? சொல்கிறேன். ஓ, சொல்லு. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை பற்றி தாங்க சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றாலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியாது. ஆமாய்யா, கொஞ்சம் பாவம் தான். அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இல்லை? அதே மாதிரி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் அளவுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாலும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியாது. ஆமாம் இல்லை? வரலாறு காணாத வெற்றியை பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னா பல கட்சிகளோட ஆதரவு தேவைப்படுது. இன்னொரு 10 தொகுதி மக்கள் கொடுத்துருக்க கூடாதா? ஆமாம் இல்லை? களத்தில் 15 வருஷமாக போராடிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வாய்ப்பு கிடைக்கல. ஆமாய்யா, அந்த மனுஷனும் எத்தனை வருஷமாக தொண்டை தண்ணி வற்ற கத்திக்கிட்டே இருப்பார். பாவம்ல. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும். வெற்றியோ தோல்வியோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம பாதையில் சரியாக போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.